வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் அப்படிங்கிற வேர்டை ரீசெண்ட் டேஸாக நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு ஏன் இது இவ்வளோ பாப்புலராக இருக்குது, அண்டு பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம என்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், அண்டு ஃபைனலாக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை எப்படி பைத்தானை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைத்தான்ங்கிறது ஒரு பாப்புலரான ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை க்ரியேட் பண்ணுறது கியூடோ வேன் ராசம் அப்படிங்கிறவர் 1991 க்ரியேட் பண்ணியிருக்காரு. பைத்தானை யூஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன்ஸ், ஏஐ இந்த மாதிரி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஒரு கோட் எடிட்டர், அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறத அப்போ தான் கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஃபைல் சேவ் பண்ணும்போது .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து test.pyன்னு க்ரியேட் பண்ணுறேன். அந்த நேம் நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். நான் வந்து இப்போ சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். F2 கொடுத்தா ரீநேம் பண்ணிக்கலாம், sample.pyன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து test.pyனே வச்சுக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிடுறேன். பைத்தானில் நம்ம ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு பிரிண்ட்டுங்கிற கீவேர்டை கொடுக்கணும். இப்போ பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணணும். டெர்மினலை அந்த 3 டாட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு டெர்மினலில் நியூ டெர்மினல் கொடுக்கணும். இப்போ நமக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிருச்சு. பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் 3ங்கிற கமாண்டை தான் யூஸ் பண்ணணும். பைத்தான் 3 அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்டர் அடித்தோம்னா நமக்கு அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இதுவே நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணோம்னா பை அப்படின்னு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால அந்த டெர்மினல் நமக்கு லினக்ஸ் மாதிரியே ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு நேம் கொடுக்குறேன். மை நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஜான் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ அதை நம்ம கீழே அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணோம்னா ஹலோ ஜான் அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S கொடுத்தோம்னா சேவ் ஆயிடும். எகைன் பைத்தான் 3 test.py கொடுத்து ரன் பண்ணோம்னா ஹலோ ஜான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.